ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்க புலிகுண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடில் இருக்கிறது தான் புலிகுண்டு ஹில்ஸு. நம்ம அதுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இருக்கிறது என் ஃப்ரெண்டு, அவரும் நான் தான் இங்கே வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து புலிகுண்டு ஹில்ஸ் மேலே போகிற என்ட்ரன்ஸ். பைக் பார்க்கிங் இருக்க இடம். பைக்கில் நிறுத்தி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இங்கேருந்து வழி தெரியுது பார்த்தீங்களா? இதுலேருந்து நம்ம நடந்து போனால் மேலே எடுத்துக்கின ஸ்டெப்ஸ்லாம் வரும் பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸில் எதுவும் ஏறி நம்ம மேலே போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இடம் ஃபுல்லாக பாறை தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃபுல்லாக பாறை இதிலே குடஞ்சி நல்லா செம்மையாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், வியூஸ் பாருங்கள். இங்கே மேலேருந்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். அங்கேருந்து திரும்பினா இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் தூரம் தான் இது போல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாறைக்கு மேலே போகிற ஸ்டெப் வழி இது. இங்கேருந்து பாருங்கள், இந்த கம்பியில் கடப்பாறை அடித்து கம்பி இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கிட்ட வந்து ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். மேலே பாருங்கள், மேலே தெரியுதுங்களா? வியூஸ் பாருங்கள். புலிகுண்டு மலை வியூ. இந்த ஸ்டெப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போனோம். அதெல்லாம் நம்ம சேஃப்டிக்கோசம் கம்பியில் வந்து கடப்பாறை கம்பியில் அடித்து இது பண்ணி வச்சுருக்காங்க. வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக காற்று வருது, சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து நம்ம இப்போதைக்கு பாதி மேலே ஏறி இருக்கோம். இங்கேருந்து போனீங்கன்னா இங்கே ஒரு சாமி சிலை இருக்குது, அதை பார்த்துட்டு அடுத்தது விநாயகர் சிலைலாம் வருது, அப்படியே பார்த்துட்டே போகலாம். வாங்க, இங்கே பாருங்கள். நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேறு சொல்ல விநாயகர் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தள்ளி வந்தால் பெருமாள் இருக்காங்க, அவரும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மன் இருக்குது, அம்மன் சாமி சிலை, அந்த அம்மனை கும்பிட்டுட்டு அது திரும்ப சாய்பாபா சிலை இருக்குது, சாய்பாபா கும்பிட்டுட்டு அங்கே வியூ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இடம் காலியாக இருந்தது மேலேயே. அங்கேருந்து பார்க்கறதுக்கு கீழே அவ்வளோ அழகாகவும் இயற்கை காற்று அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வியூஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம ஏறி போகணும். நம்மளுக்கு முன்னாடி 2 பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப ரிஸ்க்கு. மனசு ரொம்ப தைரியமாக இருக்கவங்க மட்டும்தான் இதில் ஏறி போக முடியும். அந்த தைரியம் இருக்கவங்க போங்க. நல்லா கொஞ்சம் பயப்படுறவங்க போகாது இருக்குது நல்லது. ஏன்னா இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், த்ரில்லாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இதை கொடாஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பாறையை. இதெல்லாம் பார்க்க சொல்லவே நம்மளுக்கே ரொம்ப இதுவாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தலை கிட்ட இருக்குது பாருங்கள். தலை முட்டி எல்லாம் குனிஞ்சு தான் போகணும் இந்த இடத்துல. வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக நேச்சரஸ் ஃபுல்லாக நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது. ரொம்ப காற்று, நல்ல காற்று, ஜில்லுன்னு காற்று. இத்தனையும் நாங்கள் மதியான டைம் தான் ஏறினோம். அதுலேயும் நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வழி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அது சேஃப்டிக்கோசம் அந்த கடப்பாறை கம்பி நட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அது சேஃப்டியாகவும் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. போகிறவங்க பார்த்து நிதானமாக பொறுமையாக போங்க. ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை, பொறுமையாக போய் ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேச்சர்ஸ்லாம். இடம் பாருங்கள், வழி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப பொறுமையாக போகணும் இந்த இடத்துலலாம். பாருங்கள் எவ்வளோ மேலே பாறை பாருங்கள், கிட்டே இருக்குது பாருங்கள். தலை கிட்ட குனிஞ்சு தான் வரணும். இதுதான் வந்த வழி. நான் இந்த வழி தான் வந்தோம். பின்னாடி பேக் இது எப்படி இருக்குது பாருங்கள் வந்த வழி. பார்த்தீங்களா? இப்போ இது தாண்டி இன்னும் கொஞ்சம் போகணும். இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாறை வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த ஸ்டெப் தெரியுது பார்த்தீங்களா? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 ஸ்டெப்பு இருக்குன்னா மேலே வந்து அந்த சர்க்கிள் ஸ்டெப்பு, அந்த இரும்புலே சர்க்கிளில் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டெப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. பேக்கில் தெரியும் பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள் குனிஞ்சி அவங்க.
பேக்கில் வரவங்க எவ்வளோ இருந்தாலும் குனிஞ்சு வராமல் பாருங்கள். பாறை ரொம்ப இதுவான பாறை இது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பொறுமையாக போங்க, நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு தெரியுது பார்த்தீங்களா, இது மேலே தான் ஏறி போகணும். அவர் ஏறி போகிறாரு பாருங்கள், இதிலே தான் ஏறி போகணும். வர சொல்லும் மேலே சாமி பார்த்துட்டு இதிலே தான் வரணும். கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட் நான் போக சொல்ல நான் எடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பயமாக இருக்கும், கீழே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கொஞ்சம் பயம் இருக்கவங்க கீழே ரொம்ப இதுவாக பார்க்காதீங்க. மேலே போயிட்டேன், ஒரு சர்க்கிள் ஸ்டெப் தாண்டி மேலே போயிட்டேன். அங்கேருந்து பார்த்த வியூ பாருங்கள். மேலே ரெண்டு பாறைக்கு நடுவில் இருக்க ஸ்டெப்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ஏறி நம்ம போகணும். இது பாதி தூரம் நான் தள்ளி நடந்து வந்த இடம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பேக் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏறி போகணும். இதில் ஏறி போகணுன்னா ஃபுல்லாக இரும்பல் தான் அடித்து இது பண்ணி வெல்ட் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டெப்பு. ரொம்ப பயமாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா 2 பேர் அதுமாரி 2 பேர் ஒரு 4 பேர் அது பேர் பேராக போங்க. தனியாக போகாதீங்க, கண்டிப்பாக பயமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தூரம் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். இந்த ஸ்டெப்பு தாண்டி போகணுன்னா கல்லில் அந்த ஸ்டெப்பு வரும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம 2 மலைக்கு நடுவில் தான் அந்த ஸ்டெப்பை கட்டிடுறாங்க பாருங்கள். அங்கே ஒருத்தவங்க இது பாருங்கள், பேக் பின்னாடி பாருங்கள். நாங்கள் நடந்து வந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஸ்லோப் எப்படி இருக்குது பாருங்கள். கல்லில் சரி, இதுதான் 2 பாறைக்கு நடுவில். இந்த 2 பாறைக்கு நடுவில் இருக்க சந்தில் தான் இந்த வெளிச்சத்துக்கு தான் நம்ம போகணும். இது தாண்டி போனால் வெளிச்சமே இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுக்கோசம் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சேஃபாக போங்க. இங்கெல்லாம் இருட்டாக இருக்கும். கண்டிப்பாக கையில் டார்ச் எடுத்துகிட்டு போங்க, பொறுமையாக போங்க. ரொம்ப த்ரில்லிங்காக அது வெளிச்சம் தெரியுது பார்த்திங்களா, அது வரை இருட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயமாகவும் இருக்கும். பயப்படாமல் தைரியமாக போங்க. ஃபுல்லாக நைட் நாங்கள் ஏற சொல்ல மதியானம் 12 மணி, சரியான வெயில் இருந்தாலும் இந்த இடத்துல வெளிச்சமே இல்லை. தெரியுது பார்த்திங்களா வெளிச்சம், அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நான் நடந்து வந்த இடம். எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்லோப், 2 பாறைக்கு நடுவில். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் படிக்கட்டு இருக்குது, அதில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக நடந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே எப்படி தெரியுது பாருங்கள் வெளிச்சம். இது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் இடுக்கில் மாட்டிகிட்டு இருக்குது. இந்த பாறைக்கு அடியில் தான் நம்ம நடந்து மேலே வரணும், ஸ்டெப்பில் ஏறி வரணும். இப்போ பாருங்கள், இந்த கீழே தெரிந்த ஸ்டெப்பு இது பாருங்கள். 2 பாறை 3 பாறை அப்படியே இடுக்கில் மாட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்கள், தூங்கிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்து பார்த்தா இந்த க்ரீன் கலர் ஸ்டெப் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். இந்த க்ரீன் ஸ்டெப்பில் ஏறி மேலே போனால் நம்ம மேலே வந்து மலை மேலே வந்து போயிடலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே ஸ்லோப்பாக டவுனாக தெரியுது பார்த்தீங்க ஸ்டெப்பு. இது வந்து எங்கே போகுது தெரியல வழி, ஆனால் படிக்கட்டு இருக்குது அதில். அது கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள், அது நம்ம ஒரு மலையில் ஏறி இந்த மலையிலேருந்து அந்த மலையில் வந்து வீடியோ எடுத்துன்னு அங்கே பாருங்கள், கொடி பாருங்கள், தேசிய கொடி. இந்த மலையிலேருந்து வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே வந்துட்டோம். இதுதான் அந்த தொங்கம் பாலம். இது பார்த்திங்கன்னா 2 மலைக்கு நடுவில் இருக்குது. இந்த 2 மலைக்கு நடுவில் இருக்குது. இவங்களே நேச்சுரலாக இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப மன தைரியம் இருக்கிறவங்க அவங்க மட்டும் தான் போக முடியும். பயம் இருக்கவங்க தயவுசெய்து போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி இருக்குது பாருங்கள், கீழே டவுன் பாருங்கள், பள்ளம் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பாறைகள் நடுவில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். நம்ம பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கேன். ரெண்டு சைடும் ரொம்ப கஷ்டம். அது அங்கே இந்த ஸ்டெப்பில் ஏறி மேலே பாறை பக்கத்தில் போகலாம். வியூஸ் பாருங்கள்
இங்கேருந்து பார்த்தோன்னா பக்கத்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில். கோவிலுக்கு தான் இப்போ போக போகிறோம். மேலே ஏறி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப் ஏறி போனால் கோவிலுக்கு போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த 2 பாறைக்கு நடுவில் இன்னும் 2 பாறை பிரிஞ்சிருக்கு. அதில் படிக்கட்டு போட்டிருக்காங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்துட்டோம். சாமி பார்க்குற இடம். மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது, ஐயப்பன் சன்னதி இருக்குது, அம்மன் சன்னதி இருக்குது, நம்ம புலிகுண்டு சிவன் கோயில் சன்னதி மேலே இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பார்ப்போம். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்லேயே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐயப்பன் சாமி சன்னதி. பாருங்கள், அது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அழகாக காட்சி கொடுக்குறாரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள், நான் வந்து ரொட்டேஷன் பண்ணி எல்லா இதுவும் காட்டுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோயில், சிவன் சன்னதி. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேஃபாக போங்க, தைரியமாக இருக்கவங்க போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.